ஆன்மீகவாதிகளை தொடர்ச்சியாக சீண்டுவது ஏன் என்று நடிகர் கமலஹாசனுக்கு பாஜகவின் தேசிய செயலாளர் திரு ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பகுத்தறிவு மற்றும் மாட்டிறைச்சி விவகாரத்தில் நடிகர் கமலஹாசன் தெரிவித்த கருத்துக்களுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாத்திகம் பேசுபவர்களை விட ஆத்திகவாதிகள் மிகுந்த மனபலம் படைத்தவர்கள் என்றும், விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் தான் நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என கமல் கூறியதையும் திரு ராஜா சுட்டிக்காட்டினார். பகுத்தறிவாதிகளின் நோக்கம் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துவது மட்டுமே என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பகுத்தறிவு வாதத்திற்கே காலாவதி தேதி உண்டு என்றும், ஆன்மீகத்திற்கு அது இல்லை என்றும் குறிப்பிட்ட ராஜா, கமல்ஹாசன் என்பது தமிழ் பெயரா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்திலே பகுத்தறிவுவாதம் என்று சொன்னாலே அது ஹிந்து விரோதம், சம்ஸ்கிருத எதிர்ப்பு என்பது இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து. அதனால தான் அவர், நான் ஆஸ்திகனும் அல்ல நாத்திகனும் அல்ல, பகுத்தறிவுவாதி. ஏனென்று சொன்னால் ஆத்திகம் நாத்திகம் இரண்டுமே சமஸ்கிருத சொல் என்று சொன்னார். ஆனால் அவருடைய பெயர் கமலஹாசனே சமஸ்கிருத சொல். அதோடு மட்டுமல்ல, அவர் அன்பு மகளுக்கு வைத்திருக்கின்ற ஸ்ருதிஹாசன் என்கின்ற பெயர் வேதத்திற்கு சமஸ்கிருதத்தில் ஸ்ருதி என்று பெயர். சமீபத்தில் தனது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய நடிகர் கமல்ஹாசன், தம்முடைய பகுத்தறிவு பற்றியும் கோட்பாடு குறித்தும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கேள்வி கேட்கப்படுவதாக வேதனை தெரிவித்திருந்தார்.